Hi friends, welcome to DE Crafts and Vlogs. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் புதுசா போட்டோ பிரிண்டர் ஒன்று வாங்கினேன். இது மினி போட்டோ பிரிண்டர், நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் ஈஸியா. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். நான் போட்டோ யூஸ் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் ஸ்கிராப் புக் அதெல்லாம் செய்யணும்னா இதை யூஸ் பண்ணி தான் எடுப்பேன் பிரிண்ட். நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இன்னைக்கு காமிக்கிறேன். இதோட பேர் வந்து செல்ஃபி ஸ்கொயர் QX10 அப்படின்ட்டு கேனான் கம்பெனில. இது வந்து போர்ட்டபிள், நம்ம எங்க வேணா வெளியில எடுத்துட்டு போய்க்கலாம். சார்ஜ் போட்டு மட்டும் எடுத்துட்டு போயிட்டா எங்க வேணா நம்ம ஈஸியா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். செல்ஃபி ஸ்கொயர் QX10. இப்ப நான் அதை ஓபன் பண்ணிட்டேன். இது உள்ள இந்த 3 டப்பா தான் இருக்கு. இது வந்து போட்டோ பேப்பர், அந்த உள்ள பிரிண்ட் பண்றதுக்கு இதை வச்சுதான் நம்ம பிரிண்ட் பண்றோம். இது அது கூடவே செட்டா வந்திருக்கு. இதுல வந்துட்டு நம்ம அந்த பிரிண்டருக்குள்ள நம்ம வச்சு எடுப்போம். இது வந்து மொத்தம் எத்தனை இதுல ஷீட் இருக்குன்னா 23 ஷீட் இருக்கும் இதுல. இதோட சைஸ் வந்து 6.8 into 6.8 சென்டிமீட்டர்ல இருக்கு. இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து இதுக்குள்ள வந்துட்டு பிரிண்டர் நம்ம இப்போ ஓபன் பண்ணலாம். இது வந்து சின்னதா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா எங்க வேணா எடுத்துட்டு போய் ஈஸியா எடுத்துக்கலாம் பிரிண்ட். இதுக்குள்ள வந்து இங்க் கார்ட்ரிட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு புக்கு. இதுக்குள்ள நம்மளோட பிரிண்டர் இருக்கு. நான் ஒயிட் கலர்ல பிரிண்டர் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். இது அழகா பபிள் ரேப் பண்ணி அழகா கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு 3 போட்டோ பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை நம்ம வெளியிலலாம் எடுத்துட்டு போகணும்னா நம்மளுக்கு அது கூட வந்து ஒரு பவுச் மாதிரி தந்திருக்காங்க. நம்ம அதுல வந்து காம்பேக்டா அதுல வச்சுக்கலாம். இப்ப நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ள சேஃபா இந்த பிரிண்டரை வச்சுக்கலாம். வெளியில எடுத்துட்டு போனாலும் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு அழகா போயிடலாம். இதுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த பிரிண்டர், இது வந்து சிலிக்கான் அது வைப்பாங்கல்ல, அது இது பேக்கு. இது வந்து பிரிண்டர் இதுல வச்சுட்டு அந்த USB கேபிள் ஒரு வைக்கிறதுக்கு ஒரு இடம். இந்த இங்க் இன்ஜெக்டரை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். போட்டோ பேப்பர்லாம் வந்து இந்த நெட்டு மாதிரி இருக்க இடத்துல வச்சுக்கலாம். இதை நம்ம வெளியில அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம், ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ண போட்டோவை நம்ம அழகா வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணணும். ஒரு 1 மினிட் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிளிங்க் ஆகி எரியும் லைட்டு. அது வந்து அப்படியே ஸ்டேபிளா ஒயிட் கலர்ல எரியற வரைக்கும் நம்ம அதை பார்க்கணும். இப்போ அது ஸ்டேபிளா நின்று எரிஞ்சிருச்சு. இப்போ அது நம்ம வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல சார்ஜ் இல்லைன்னா அந்த சார்ஜ்னு இருக்க இடத்துல ரெட் கலர்ல வரும். அப்போ நம்ம வந்து USB கேபிள வந்து சைட்ல கொடுத்துருக்காங்க போர்ட், USB போர்ட், அதுல போட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த சார்ஜ் அந்த ரெட் கலர்ல இருந்து அது வந்து கிரீன் கலர்ல மாறிடும்.
அப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து மட்டும்தான் இதுல பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம இப்போ பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம செல்ஃபி போட்டோ லேஅவுட் அப்படின்ட்டு டைப் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே பண்ணதுனால ஓப்பன்னு காமிக்குது. இந்த இந்த ஆப் தான். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓப்பன் பண்ணிட்ட பிறகு 4 ஸ்டெப் வரும். அதுல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் எல்லாத்துக்கும் அலோவ் ஓகே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா 4வது ஸ்டெப் வந்துட்டு உங்களோட QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். இந்த பிரிண்டர்ல இங்க் இந்த சைட்ல வந்துட்டு இங்க் அதுலதான் வந்து இங்க் கார்ட்ரேஜ் வந்து அதுலதான் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல QR கோடு இருக்கும். அதை வந்துட்டு நம்ம போன்ல அதை காமிக்க சொல்லும். காமிச்சிங்கன்னா அது வந்து ஸ்கேன் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம போட்டோ பிரிண்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு டைரக்டா நீங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ற மாதிரி கேட்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு மேனுவலா டைப் பண்ணணும்ட்டு அந்த QR கோடை வந்து டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். அதை நம்ம கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அதுவும் ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க வந்து ஸ்கேன் பண்ணியே ஈஸியா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அந்த இங்க் கார்ட்ரேஜை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேப்பர் லோட் பண்ணணும். இதுல புஷ்ன்னு இருக்குங்களா, அதை நம்ம இப்படி புஷ் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம இதுல வந்து பேப்பரை வந்து லோட் பண்ண போறோம். நம்மள்ட இந்த மாதிரி பேப்பர் இருக்குல்ல, அதுல பின்னாடி வந்து இருக்கும் கேனான்னு சொல்லிட்டு அது வந்து மேல பாக்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒயிட்டா இருக்க பிளெயினா இருக்க பக்கம் வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு இது வந்து ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதுல போயிட்டு போட்டோ எடிட் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுல வந்து ஸ்மார்ட் போன்ல இருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் போயிட்டு எந்த போட்டோ வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரிண்ட் பண்றது நம்மளுக்கு பிடிச்சத பண்ணிட்டு எடிட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன மாதிரி இந்த சைஸ் கிராப் பண்றது, ஸ்டாம்ப், ஃப்ரேம் எல்லாமே இருக்கும். பார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். இதுல நல்ல சார்ஜ் போட்டு வச்சீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் லோடட் சார்ஜ் இருக்கிறதுக்கு ஒரு 20 காப்பி நம்ம போட்டோ நல்ல பிரிண்ட்ல நம்மளுக்கு ஹை குவாலிட்டியில கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான ஸ்டாம்ப், ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அழகா எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஏதாவது டைப் பண்ணா கூட அதுக்கும் கலரு, டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். அதையும் நம்ம எடிட் பண்ணி நம்ம அழகா பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு கீழே பிரிண்ட்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பிரிண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின்ல இருந்து சவுண்ட் வரும். அப்படி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரிண்ட் ஆகாதுன்னு அர்த்தம். பிரிண்டிங்னு காமிக்குது. இப்போ சவுண்ட் எனக்கு கேக்குது. இப்போ இந்த பிரிண்டரை வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான இடத்துல வச்சிடணும். கையிலையோ அப்படிலாம் வச்சுக்காதீங்க. கீழே அழகா வச்சுக்கிட்டீங்கன்னா அது அழகா பிரிண்ட் பண்ணும். இந்த பிரிண்டர் வந்து பேப்பர் வந்து 3 வாட்டி நம்மளுக்கு வெளியில வந்துட்டு போகும். ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது எல்லோ கலர்ல, நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு மஜாந்தா அந்த ரெட் கலர்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வரும்போது ப்ளூ கலர்ல பிரிண்ட் ஆகும். கடைசியா நம்மளுக்கு வரும்போது கிளியர் கோட் மேல ஃபுல்லா கோட்லாம் வந்து ஃபுல்லா வந்து அதுல பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு அது ஃபுல்லா பேப்பர் போட்டோ பேப்பர்ல சூப்பரா வந்துடும் போட்டோ. இப்போ வெளியில வந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியா. ஒரு 2 செகண்ட்ஸ்ல வந்துடுச்சு இந்த போட்டோ. இது வந்து ஸ்டிக்கர் பேப்பர். நம்ம இதை பிரிச்சு எங்க வேணா ஒட்டிக்கலாம் அழகா. இதை வச்சு நம்ம ஸ்கிராப் புக், போட்டோ கிராஃப்ட் இது வேணா ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல எடுத்த 2 போட்டோ இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கிளியரா சூப்பரா இருக்கு. வீட்லயே ஈஸியா நம்மளுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இந்த இதுல வந்துட்டு முன்னாடி நான் எடுத்த போட்டோவை ஒண்ணு வச்சுக்கிறேன் அழகா. இதுல சூப்பரா பிரிண்ட் வருது. நீங்களும் இது மாதிரி வாங்கி ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இதே மாதிரி இதுல 4 கலர் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.